சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சில திக்ருகளை நம்ம பார்க்க போகிறோம். சுபஹானல்லாஹ். இந்த திக்ருகள் போதும் நம்மளுடைய வறுமையிலிருந்து நம்மளை மீட்டுறதுக்கும் நமக்கு தேவையான செல்வத்தை கொடுக்கறதுக்கும் நம்ம சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்புக்குரிய திக்ருகள் தான் இவையெல்லாம். இதையெல்லாம் ஓதினாலே போதும் நம்முடைய துவாக்களும் கபுலாகும், நம்முடைய நிலைமையும் மாறும். ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம தேவைக்காக பல அமல்களை தேடி தேடி போய் சேரும். அதுக்கப்புறம் நமக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு விட்டுறோம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில விஷயங்களை விடாமல் செய்து வந்தாங்க. அதுதான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பல்வேறு நிஹ்மத்துகளை கொடுத்துச்சு. அந்த மாதிரி ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடிய திக்ர்கள் கொண்டே நம்ம தேவைகளை நம்ம நிறைவேற்றி கொள்ள முடியும். நிறைய புதுசாக செய்யும் போது நிறைய நேரத்தில் நம்மளால் செய்ய முடியாமல் கூட போயிடும். அதுக்கப்புறம் நாமளே என்ன பண்ணுறோம், விரக்தி அடைஞ்சிடறோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 9 திக்ர்கள் சொல்ல போகிறேன். இதெல்லாம் நீங்கள் இதுவரை ஓதன திக்ர்களாக தான் இருக்கும். ஆனால் அதை இனிமேல் என்ன பண்ணுங்க, கவனம் செலுத்தி அதற்கு முன்னுரிமை கொடுத்து ஓதி பாருங்க. அப்போ உங்களுடைய நிலைமையில ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும், செல்வமும் உயரும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி ஏழ்மையோடு இருக்கும் போது கேட்டாங்க. அப்போ கூட நபி அவர்கள் இந்த திக்ர்களை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம எல்லாருமே அதை தெரிந்து கூட அதிகமாக ஓதாமல் இருக்கோம். அந்த 9 திக்ர்களை நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் முதல் திக்ர் என்ன தெரியுங்களா? சுபஹானல்லா. சுபஹானல்லான்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் 100 முறை ஓதுங்க. அப்படின்னா அல்லாஹு பரிசுத்தமானவன் அர்த்தம். இப்படி நீங்கள் ஓதுறதுனால அல்லாஹுவிற்கு இந்த உலகத்தை விட பிடித்த திக்ரை நீங்கள் ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்குது. அல்லாஹுவை நீங்கள் என்ன சொல்லி புகழ்ந்தாலும் சரி, சுபஹானல்லான்னு சொல்லி புகழ்றதுக்கு ஈடாக ஆகாதாமா. ஏன்னா அல்லாஹுவிற்கு அந்த பரிசுத்தமானவன் சொல்லி போடுறது மட்டும்தான் எல்லாத்தை விட ரொம்ப பிடிச்சதா இருக்கு. அப்போ அல்லாஹுவிற்கு மிகவும் பிடித்ததை கொண்டு நீங்கள் அவனை பாராட்டினால் அல்லாஹ் உங்களுக்கு பிடித்த செல்வத்தை கொடுப்பான், உங்கள் தேவைகளையும் நிறைவேற்றி தருவான். அப்போ முதல் சுபஹானல்லா 100 முறை ஓதுங்க. அடுத்தது இரண்டாவது அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டு 100 முறை ஓதுங்க. இதில் நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 முறை ஓதுவது சிறப்பாக இருக்கும். அல்ஹம்துலில்லாலாம் என்ன அர்த்தம்னா, எல்லா புகழும் அல்லாஹுவிற்கேன்னு அர்த்தம். அல்லாஹுவை புகழ்வதற்கான சிறந்த வார்த்தையில் இந்த அல்ஹம்துலில்லா இருக்குது. முதல் சூரா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் ஆரம்பிக்குது நமக்கு. சூரா ஃபாத்திஹா அதுதான் குர்ஆனில் இருக்கக்கூடிய முதல் சூரா. அப்போ குர்ஆனுடைய முதல் வார்த்தையே அல்ஹம்துலில்லாவா இருக்குன்னா, இதை நீங்கள் தினமும் 100 முறை ஓதுவதனால வானம் பூமிக்கு நடுவில் இருக்கக்கூடிய மீஜான் தராசு கனமாகிற அளவுக்கான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 3வது திக்ரு லா இலாஹ இல்லல்லா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த கலிமாவை நீங்கள் ஓதுவது 7 வானம் பூமியை கூட மிகைக்கக்கூடிய அளவுக்கான நன்மை கிடைக்குமாமா. அதனால இவ்வளோ மதிப்பிலான இந்த கலிமா மட்டும்தான் உங்களுக்கும் அல்லாஹுக்குமான உறவை எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கு. இந்த கலிமாவை தினமும் 100 முறை ஓதுவது நமக்கு தேவைகள் நிறைவேறி செல்வத்தில் ஒரு பரக்கத்தை கொடுக்கும். அடுத்து 4வது அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர்னா அல்லாஹ் மிகப்பெரியவன் அர்த்தம். அமல்கள் அனைத்தையுமே அடுக்கி வச்சோம்னா வானத்துக்கு பூமிக்கு நடுவில் எவ்வளோ இடம் இருக்குமோ அந்த அளவுக்கான நன்மையை நம்ம இந்த அல்லாஹ் அக்பர் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் கொடுக்குறானாமா. இதை கூறி அல்லாஹுவை நீங்கள் மேன்மைப்படுத்தினால், நம்ம தக்பீரில் என்ன ஓதுறோம், அல்லாஹ் அக்பர் தான் ஓதுறோம். தொழுகையில் என்ன சொல்லி தக்பீர் கட்டுறோம், அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தான் தக்பீர் கட்டுறோம். ஒவ்வொரு நிலைகளில் என்ன சொல்கிறோம், அல்லாஹ் அக்பர் தான் சொல்கிறோம். அப்போ தொழுகையிலே அல்லாஹ் ஒவ்வொரு நிலைகளுக்கும் இடம் மாறும் போது நம்ம அல்லாஹ் அக்பரை சொல்ல வச்சிருக்கானா, அதை சொல்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையும் நல்லபடியாக உயர்ந்து கொண்டே போகும். அடுத்து 5வது சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. 6வது சுபஹானல்லாஹி அலீமி. இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்தி ஓதலாம், தனியாக ஓதலாம். இது ஓதுறதுனால நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மீஜான் திராஸில் நன்மை கனமாகுது. அல்லாஹுவிற்கு நம்மள்கிட்ட பிடிச்ச வார்த்தையே இதுதான். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ ஓதுனாலும் பேசினாலும் சரி, இந்த திக்ரை ஓதுறதுக்கு ஈடாக எதுவுமே இருக்காது. இதை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு எல்லாவற்றையுமே கொடுப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதை ஓதிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இது சொர்க்கத்தின் புதையல்ல ஒன்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு செல்வம் வேணும்னா சொர்க்கத்துடைய புதையலை ஓதுங்க. உங்களுக்கு அதுவே எப்படி இருக்கும், அல்லாஹுடைய பொக்கிஷங்கள் அனைத்துமே கொண்டு வந்து தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து 8வது அஸ்தோஃபிருல்லாஹல் அலீமி வ அத்தூபு இலைஹி. அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் இடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டு அவன் பக்கமே திரும்புகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நபி அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் இடத்துல இஸ்திகஃபார் செய்தால் உங்களுக்கு காணாத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான், கடனை அடைத்து கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். இதை ஓதிக்கொள்ளுங்க. இதை ஓதினீங்கன்னா போதும், உங்களுடைய அனைத்துக்குமே இதுவே போதுமானதாக இருக்கும். அப்போ தினமும் இதை 100 முறை ஓதுங்க. நிறைய புதுசாக எடுத்து ஓதுறதை விட இதை உங்களால் முடிஞ்ச நேரத்தில் ஓதி வாங்க தினமும். அப்போவே உங்களுக்கு சீக்கிரமான ஒரு நல்ல மாற்றத்தை அல்லாஹ் கொடுப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும். இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.